கல்வராயன் மலைப்பகுதியில் அதிக அளவில் ஆவின் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் உரிய விலை கிடைப்பதாக மகிழ்ச்சியடைந்துள்ள மலைவாழ் மக்கள் மானியத்துடன் கூடுதலாக கறவை மாடுகள் வாங்க வழிவகை செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வராயன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள 171 கிராமங்களில் சுமார் 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். மானாவாரி பயிர்களை பயிரிட்டு பிழைப்பு நடத்தி வரும் இங்குள்ள மக்கள் மழை இல்லாதபோது மைசூரு, கேரளா, ஆந்திராவுக்கு கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். ஆனால் அந்த நிலை தற்போது மாறியுள்ளது. கொட்டப்புத்தூர், மாவடிப்பட்டு, எருகம்பட்டு உள்ளிட்ட 10 மலைவாழ் கிராமங்களில் 10 ஆவின் பால் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை சில தனியார் நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு பால் கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது ஆவின் கொள்முதல் நிலையங்கள் மூலம் உரிய விலை கிடைப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நாங்கள் தனியாரில் தான் பால் ஊற்றிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு போதுமானது அல்ல. அது ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். அது இல்லாமல் பாயிண்ட் 26 பாயிண்ட் தான் 25 தான் வரும். இப்போ இந்த ஆவின் பால் வந்ததால் ஒரு 30-35 பாயிண்ட் 32 பாயிண்ட் குறையலாமல் இருக்குது. ரேட்டும் எங்களுக்கு பரவாயில்ல. இப்போ ஆவின் பால் வந்ததால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த மாட்டு பால் ஊற்றி அதில் ஒரு 10 ரூபா எங்களுக்கு போதுமான வசதி கிடைக்குது. ஆவின் கொள்முதல் நிலையங்களால் கூடுதலாக கறவை மாடுகளை வாங்கவும் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் அரசு மானியத்துடன் மேலும் சில கறவை மாடுகளை வாங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது அவர்களது வேண்டுகோளாக உள்ளது. ஒரு மாடு தான் வச்சுருந்தோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த ஊற்றுனதுனால நாங்கள் இன்னும் ஒரு மாடு சேர்த்து வாங்கிட்டோம். நீங்கள் கவர்மெண்ட்டு இன்னும் ஒரு 2 மாடு லோனு பிரிவேட்டில் கொடுத்தீங்களா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வெளியில் போகிற வேலை மைசூர், கேரளா போகிற வேலையை நிறுத்திட்டு நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம். மாட்டு வேலையை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வாழ்வாதாரம் கூடுதலாக கிடைக்கும். பிரைவேட்டில் ஊற்றும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஊற்றினோன்னா ஓரளவுக்கு நல்லா இங்கே கொடுக்குறாங்க. 33-34 நல்லா பாயிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசானா காசு ஏற்றுறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. எங்களுக்கு மைசூர், கேரளா போய் அவங்க சம்பாரிச்சா கூட அவங்களால ஒன்றுமே முடியல. கை ஒடியுது, கால் ஒடியுது, ஆளும் வந்து அதில் வந்து செத்துடுறாங்க. எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு இங்கே கவர்மெண்ட்டு சொசைட்டி ஆவின் பால் வந்ததுலேருந்து எங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு மாட்டு லோனு கொடுத்து நீங்கள் அந்த இதில் இது பண்ணுங்கள். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆவின் கொள்முதல் நிலையங்கள் மூலம் எழுத்தர், பால் அளவிடுதல் என வேலை வாய்ப்பும் கிடைத்திருப்பதால் தமிழ்நாடு அரசுக்கு மலைவாழ் மக்கள் மனதார நன்றி தெரிவித்து வருகின்றனர். சன் நியூஸுக்காக செய்தியாளர் ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.